அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த குக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ஊர்களில் வித்தியாசமாக ஏதாவது செய்வாங்க. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்முடைய குக்கிங்குடைய ஸ்டைல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னுடைய ஃபேமிலியோடைய ப்ரையாரிட்டி பார்த்திங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அதில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ப்ரையாரிட்டியுமே, என்னுடைய ஃபேமிலியுடைய ப்ரையாரிட்டியுமே அதுதான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில ரெசிப்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்னென்னலாம் குக்கிங் பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சாப்பாடு அப்படின்னா நான்வெஜ் அப்படின்னு செய்யும் போதோ இல்லை பெரும்பாலும் நம்மளுடைய வீட்டில் காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக உபயோகிக்கப்படுது சில வீடுகளில் அல்ஹம்துலில்லாஹ் மேஜர் பார்ட்டாக காய்கறிகளை வச்சுட்டு எப்போயாவது நான்வெஜ் எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முழுமையாக எல்லா சத்துமே கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல. நான்வெஜ்ஜும் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக நம்ம பார்த்து எடுத்துக்கணுமா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சத்து நமக்கு வேணுமா இருக்குது. வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் நிறைய மருந்தெல்லாம் கலக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. நமக்கு நேச்சுரலாக ஆர்கானிக்காக எதுவும் கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் எதுவுமே முழுமையாக நமக்கு கிடைக்குதான்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சமையலில் போயிட்டு நம்ம ஆரோக்கியமாக இல்லாத விஷயங்களை நிறைய நம்ம ஆட் பண்ணி அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அப்போ நம்மளையும் சிரமப்படுத்திக்கக்கூடாது, ஆரோக்கியமாக செய்யணும், சிம்பிளாகவும் செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய எல்லா சமையல்களுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் சிம்பிளாக தான் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் நம்ம சேனலில். நம்ம இதுக்கு முன்னாடி குக்கிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குக்கிங் வீடியோஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய கம்யூனிட்டிலையும் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு நிச்சயமாக இன்ஸ்டாகிராமில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் சிக்கன் சூப்பும் செய்கிறேன். அதே மாதிரி சிக்கனில் இன்னொரு ரெசிப்பும் பண்ணுறேன். ஸோ அது சிக்கன் சூப்புக்கு ஏற்ற மாதிரி சில கோழி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நான் ஏன் பெரிய பெரிய பீஸாக போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் அந்த சூப் யாருக்காக செஞ்சேனோ அவங்களுக்கு அதுதான் மெனு. ஸோ நான் அதை ஃபுல்லாகவே போட்டுட்டேன். தண்ணியாக தான் வேணும் அப்படின்னு கேட்டதுனால. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஸ்பைசஸ் எல்லாம் மிளகு 4-5 வகையான மிளகு, முழு தனியா, அப்புறம் நல்லா ஃப்ரெஷ் மஞ்சள், இஞ்சி, உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி அதில் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்மெல் நல்லா வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணணும். அது கூட நான் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முழுக்க இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் போடும்போது என்னாகும், நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்மெல் வராது. அது எல்லாத்தையுமே போட்டுட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியுமே இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா பாயில் பண்ண வச்சிடலாம். மற்றபடி இதில் எந்த ஸ்பைசஸுமே நம்ம சேர்க்கலை. நான் மிக்ஸ்டு அந்த ஸ்பைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, சிகப்பு மிளகு, முழு தனியா, இது எல்லாமே சேர்த்து தான் பேக்கில் இருக்கும். நீங்கள் தனித்தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டும். நான் பார்த்திங்கன்னா சின்ன உருளைக்கிழங்கு கிடச்சிது. இந்த மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் ஃப்ரை மாதிரி. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் சிக்கனில் பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இந்த கிரேவிக்காக இந்த உருளைக்கிழங்குடைய தோல் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இது ரொம்ப திக்காக இருக்கும். அந்த தோல் எடுக்க முடியாது. ரொம்ப மெலிசாக இருக்கும், எடுக்க முடியாது. ஸோ நான் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுக்க முடிகிற அளவுக்கு தோல் எடுக்கிறேன். ரொம்ப எடுக்காமல் லைட்டாக எடுக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம தோலோடு போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ நல்லா வாஷ் பண்ணிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய கசடு எல்லாமே நம்ம எடுத்துடுறோம் உருளைக்கிழங்குல. சைட் பை சைட் நம்ம சூப் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம். I can see the edge of death all the way to grab my soul. சின்ன உருளைக்கிழங்கு போட்டு செய்யக்கூடிய இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் அடுப்பில் ஸ்லோவாக ஒன்றா தான் பண்ண போகிறோம். வெறும்னே சிக்கன், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் தூள், ஒரு பழமாக ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட போகிறோம்.
ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று ஒன்றா தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஸ்லோவாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். வெங்காயம் அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி நான் போடுறேன். இது ஓரளவுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், நல்லா வந்து நமக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதில் இஞ்சி பூண்டு, அதே மாதிரி அதில் கொஞ்சம் மிளகு, சீரகம், இது எல்லாத்தையுமே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா திக்காக. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி. ரொம்ப உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி இல்லாமல் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தண்ணி மாதிரி கிரேவி வைக்கணும்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இதை நான் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துடுறேன். இது சமைக்கும் போது நான் வந்து ஆயில் எதுவுமே ஊற்றிருக்க மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வெயில் காலமாக இருக்குது, கோழிலாம் சமைக்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதை நான் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் சிக்கனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் அந்த மசாலா போட்டிருக்கேன் இல்லையா, மசாலா போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிச்சு. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். ஓரளவுக்கு அந்த தண்ணியுமே ரொம்ப அதை கிரேவியாக ஆக்கிடாது. ஓரளவுக்கு நமக்கு வந்து கம்மியான கிரேவி தான் அதில் நான் வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அம்மி பற்றி நிறைய வீடியோவில் வந்து சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க. அம்மி வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். அம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9லேருந்து 10 கிலோ வரைக்கும் இந்த சின்ன அம்மி வந்து வந்துச்சு. ஸோ இங்கேயுமே வந்து துபாயில் வந்து கிடைக்கிது, நிறைய இடங்களில் யூஏஇயில் கிடைக்கிது. ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் ஊர்லேருந்தே வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சூப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த கிளியர் சூப்பில் வந்து கார்ன் ஸ்டார்ச் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. நல்லா வெந்திருக்கு, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நல்லா சளி பிடிச்சிருக்கு, ஜலதோஷமாக இருக்குது, இன்ஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய டைமில், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய டைமில், சில பேருக்கு பிரான்ச்சிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் சூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ நமக்கு சாப்பாடும் ஆயிடுச்சு, சிக்கனுமே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கஞ்சி அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணி போட்டு குடிக்கிறது ஓகே. பட் நமக்கு வந்து சளி அந்த மாதிரி பிரச்சனையப்போ நல்லா வந்து சிக்கன் சூப் வச்சு குடிக்கிறது, மிளகு போட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி சாப்பிட்றது. சப்போஸ் அம்மி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சிலேயே நம்ம வந்து அரைச்சி வந்து நமக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஆரோக்கியமான முறையில் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. Since my time is over now, it's time to leave and I must go. A chill wind begins to blow within my soul from head to toe, and love's breath escapes my lips. Oh Allah, but if my time is over, it's my soul, Allah, as I find your way, meet another line, so I'm leaving. I'm leaving. I'm leaving. I'm leaving. But before I go, let me put my last word on you. This life is worthless if you don't put Allah first. Love each other, keep your faith. Don't let shaitan be your friend. Swallows the key to unlock your paradise. அடுத்ததான் நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும் இல்லையா, அதுவும் வாழைப்பழத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குழி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் வந்து மரவள்ளி கிழங்குலையும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரவள்ளி கிழங்குலையும் நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா நம்ம இதில் வந்து சீனிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ப்ரௌன் சுகர் தான் முழுக்க முழுக்க ஆட் பண்ண போகிறோம். வேக வச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து எசன்ஸாகவும் இருக்குது, பவுடராகவும் இருக்குது. ஸோ எது கிடச்சாலுமே நீங்கள் இதில் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோன்னு சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா கொஞ்சம், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு உண்ணியப்பம்லாம் இருக்கும்ல அந்த கலரில் வரும். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், போதும் அது.
இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரிலாம் இருந்தால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது குழி பணியாரம். இதே நீங்கள் பேன் கேக் மாதிரி ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு இதை அரைச்சிட்டு பேன் கேக் மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சங்க்ஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நெய் எடுத்துக்க போகிறோம். குழி பணியாரம்னா அப்படியே குழி ஃபுல்லாக எண்ணெய் ததும்பி இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு நம்ம அந்த நெய் போட்டாலோ இல்லை எண்ணெய் போட்டாலோ போதுமானது தான். எல்லாத்துலேயுமே நெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸ் வந்து ஊற்றிட வேண்டியதான். ஓரளவுக்கு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தா போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியதான். Love each other, keep your faith. Don't let shaitan be your friend. Swallows the key to unlock your paradise. Yeah. If you see my brother shaking, never cry tomorrow. ஒரு பக்கம் வெந்தோன்னே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதையுமே காய்ச்சி ஊற்றிக்கலாம். ப்ரௌன் சுகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹெல்த்தியாக நம்ம கொடுக்குறோம். இதே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தேன் ஊற்றிப்பாங்க. ஆனால் தேன் போட்டுட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ப்ரௌன் சுகர் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கருப்பட்டி வெல்லம் சேர்க்குறது அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ நமக்கு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு சூடான டீயோட நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ரெசிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.